கைஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு ரொம்ப ரொம்ப ஓல்டு மூவி தான். ஒரு ஹாலிவுட் மூவி, ஃபாரஸ்ட் கம்ப்ன்ற ஒரு மூவி. ஓகேவா? இது வந்து என்ன கேட்டிங்கன்னா, இது வந்து எல்லா ஹியூமன் பீயிங்ஸுமே பார்க்க வேண்டிய ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபீல் குட் ஃபிலிம்ஸ். ஃபீல் குட்னா எந்த அளவுக்கு ஃபீல் குட்னா, இது பார்த்து முடிச்சிங்கன்னா உங்களுக்கே வந்து நீங்கள் லைஃப்பை கிவ் அப் பண்ணுற சுச்சுவேஷன் இருந்தாலும் சரி, உங்கள் லைஃப் ரொம்ப பேடான சுச்சுவேஷன் இருந்தாலும் சரி, எவ்வளோ நீங்கள் கஷ்டப்பட்டாலும் சரி, இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து ஒரு புத்துணர்ச்சி வரலாம்னே நான் சொல்லுவேன். அவ்வளோ நல்லா இருக்கும். இது என்ன சொல்லினா, ஃபாரஸ்ட் கம்ப்ன்ற ஒரு பர்சன், அவர் பேர் அதுதான். ஸோ அந்த பர்சன் வந்து சின்ன வயசுலேருந்து அவர் வந்து அவங்க அம்மா கூட இருக்காரு ஒரு வீட்டில். ரொம்ப வந்து செக்யூர்டான ஒரு பர்சன், ரொம்ப ஒரு இன்னோசென்ட்டான ஒரு பர்சன். ஓகே, அவர் அவ்வளோ யார்ட்டு பேச மாட்டார். அவருக்கு வந்து கொஞ்சம் ஒரு சில ப்ராப்ளம்ஸும் இருக்கும். அது இல்லாமல் அவரால் அவ்வளோ நடக்க முடியாது. ஓகே, அவருக்கு வந்து காலில் வந்து ஸ்ட்ரென்த் இருக்கும், பட் அந்த எபிலிட்டி இருக்காது, நடக்கிற எபிலிட்டி இருக்காது. ஸோ அதுக்காக வந்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து அவர் காலில் வந்து அந்த இது மாதிரி ஒரு அந்த நடக்கிறதுக்கு இதெல்லாம் கட்டுவாங்க இல்லையா, அது மாதிரி அந்த ஸ்டீலில் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அவர் நடக்க ட்ரை பண்ணுறாரு. ஒரு பாயிண்ட்ல வந்து அந்த நிறைய பசங்க, அவங்க கூட இருக்க பசங்கலாம் வந்து அவ்வளோ செட்டே ஆக மாட்டாங்க. அவர் ரொம்ப சேஸ் பண்ணி ஒரு மாதிரி இன்சல்ட் பண்ணி அந்த மாதிரி பிஹேவியர் எல்லாம் காமிப்பாங்க, புள்ளி பண்ணுவாங்க. ஒரு தடவை புள்ளி பண்ணும்போது கூட வந்து அவருக்கு ஒரு மீட் பண்ண ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க, ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு ஓடுன்னு சொல்லுவாங்க. இவங்க எல்லாம் துரத்துறதை பார்த்து அவர் பயந்து ஓடுவாரு. அந்த ஷாக்கிள்ஸ் எல்லாம் போட்டிருப்பாரு இல்லையா, அதெல்லாம் உடஞ்சு ரியலாவே அந்த பயத்தினால ஓடி அந்த கால் வந்து நார்மலா சரியாயிடும். இங்க இருந்தா மூவி ஸ்டார்ட் ஆகுது. அவர் கால் சரியாகிற அந்த பாயிண்ட்டுக்கு ரீசன் வந்து அந்த பொண்ணு. இதுதான் மூவியோட முக்கியமான பிளாட். அதுக்கப்புறம் அவர் சின்ன வயசுல ரொம்ப பார்த்துக்கிட்டா அவங்க அம்மா, இவங்க 2 பேர் தான் மூவியோட முக்கியமான பிள்ளை. ஸோ அவருக்கு தெரிஞ்சது எல்லாமே அவர் சின்ன வயசுல பார்த்துக்கிட்ட அவங்க அம்மா, அவரை ஓடுன்னு சொல்லி அவர் கால் சரியான அந்த பொண்ணு. இவங்க 2 பேர் தான் இவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்க, முக்கியமானவங்க. இதுக்கப்புறம் மூவி எப்படி போகுதுன்றது தான் ஸ்டோரி. ஸோ அவர் ஓடுறது வந்து பயந்து பயந்து ஓடிக்கிட்டே இருப்பாரு. அப்புறம் ஓடிக்கிட்டே தான் எங்க போதான் ஓடுவாரு. ஒரு தடவை யதார்த்தமா ஓடும்போது ஒரு ஃபுட்பால் கேம்குள்ள போயிடுவாரு. அந்த அமெரிக்கன் ஃபுட்பால் சொல்லுவாங்க இல்லையா, அதுக்குள்ள ஓடிடுவாரு. அவர் ஃபீல்ட்ல ஓடுறத பார்த்துட்டு கோச்சால நம்பவே முடியாது. அந்த கோச் யார் அந்த பையன் கேட்பாரு. இந்த மாதிரி இந்த ஒரு பையன் சொன்ன உடனே அவர் காலேஜ்ல சீட் தர மாட்டாங்க, பிகாஸ் நல்லா படிக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு, மார்க் கம்மியாக சொல்லிட்டு. இவர் ஓடுறத பார்த்து இந்த கோச் வந்து அவரை கூப்பிட்டு சீட்டு கொடுத்து இந்த கேமுக்காக அவர் காலேஜ்ல அட்மிட் பண்றாங்க. இதுக்கப்புறம் அவர் கேம் ஆடுறாரு, செம்ம ஃபேமஸ் ஆயிடுறாரு. வேர்ல்ட் கிளாஸ் லெவல்ல அவர் பயங்கரமா ஃபேமஸ் ஆகுறாரு. அந்த கேம்ல வெரி ஃபேமஸ், நல்லா ஓடுறாரு. அதெல்லாம் பார்த்து நிறைய ஃபேன்ஸ் வராங்க. ஸ்கூல்லேயே இந்த காலேஜ்லேயே வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு பர்சனா மாறிடுறாரு. இதுக்கு அடுத்து காலேஜ் முடிக்கிறாரு. முடிச்ச உடனே இந்த ஆர்மி ரெக்ரூட்மெண்ட் வைப்பாங்க இல்லையா, ஜாயின் பண்ண லெட்டர் கொடுக்குறாங்க. இவர் வந்து சீரியஸா எடுத்துக்கிறாரு. எடுத்தோடனே ஆர்மி ஜாயின் பண்ணிடுறாரு. அவர் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு போயிடுறாரு, அம்மாட்ட சொல்லிட்டு. போன உடனே லைக் ஆர்மிலையும் பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி மோஸ்ட் டிசிப்ளின் பர்சனா இருக்காரு. பிகாஸ் அவரோட கேரக்டர் அதுதான். அவ்வளோ யார்ட்ட பேசாம ரொம்ப வந்து செக்யூர்டா இருப்பாரு. அது மட்டும் இல்லாம அங்க ஒரு பர்சனை மீட் பண்றாரு. அந்த பர்சன் வந்து அந்த ஒரே ஒரு பர்சன் தான் இவர்கிட்ட பேசுறாரு. இவரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறாங்க. அந்த பர்சனுக்கு ஒரு ட்ரீம் இருக்கு. என்ன ட்ரீம்னா, இந்த ஆர்மி திங்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அவருக்கு வந்து இந்த ஷ்ரிம்ப்னு சொல்லுவாங்க, அது இந்த எறா இருக்கு இல்லையா, அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்றது, பிசினஸ் பண்ணணும் ரொம்ப ஆசை, அவங்க ஃபேமிலி பிசினஸ். ஸோ அதை வந்து அவர்கிட்ட ரொம்ப சீரியஸ் சொல்றாரு. ஃபாரஸ்ட் வந்து நம்ம ஃபியூச்சர்ல பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஜஸ்ட் சொல்றாரு நார்மலா. அப்புறம் என்ன ஆகுது, வியட்நாமுக்கு வாருக்கு போற சிச்சுவேஷன் வருது. ஃபாரஸ்ட்டும் அந்த ஃப்ரெண்டு எல்லாரும் குரூப்பா போறாங்க. அங்க ஒரு லீட் பண்ற ஒரு பர்சன் இருக்காரு, லீடர் இருக்காரு. இவங்கலாம் அந்த வாருக்கு போகும்போது அங்க ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன் ஆயிடுது. அங்க வந்து நிறைய பாம்பு பிளாஸ்ட், நிறைய லைஃப் எல்லாம் போகுது, நிறைய மோசமான சிச்சுவேஷன் போயிட்டு இருக்கு. அப்போ அந்த ஃப்ரெண்டை வந்து ஃபாரஸ்ட் தொலைச்சிடுறாரு அந்த இடத்துல, வியட்நாம் வார்ல. அந்த ஃப்ரெண்டு எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கா உள்ள போறாரு. அவர் ஃப்ரெண்டை தவிர எல்லாரையும் கண்டுபிடிக்கிறாரு. ஒரு ஆளையும் கொண்டு வந்து வெளியே போறாரு. அந்த ஃப்ரெண்டை கண்டுபிடிக்கணுன்ற இதுல ஒரு வேலையை காப்பாத்துறாரு. இது என்ன ஆகும்னா, மீடியால அந்த அவர் நேஷன்ல ஒரு பெரிய டாக் ஆயிடும். ஃபாரஸ்ட் வந்து எல்லாரையும் காப்பாத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹோல் மீடியாவுக்குமே வந்து ஃபாரஸ்ட் ஒரு பெரிய ஹீரோ ஆயிடுவாரு. ஸோ ஃபாரஸ்ட் வந்து அது வந்து எப்படி இருக்கும்னா, ஃபாரஸ்ட் என்ன பண்ணாலும் சக்சஸ்ன்ற மாதிரி இருக்கும். ஃபாரஸ்ட் ஓடுனா கேம்ல பெரிய ஹிட். வியட்நாம் வார்ல காப்பாத்தினா வியட்நாம்லேயே அந்த வார்லேயே வந்து அந்த மொமெண்ட்ஸ்லேயே வந்து பெஸ்ட் சோல்ஜரா இருப்பாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, அவர் வந்து அடிபட்டுரும், அவருக்கு பின்னாடி வந்து கன் பட்டுரும், புல்லட் பட்டுரும். பட்ட உடனே அவருக்கு வந்து ரெஸ்ட்ல இருப்பாரு. ரெஸ்ட்ல இருக்கும்போது அந்த பிங் பாங் ஆடுவாரு. ரெஸ்டிங் இடத்துல வந்து பிங் பாங் ஆடுவாரு. பிங் பாங் ஆடுவாரு 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 பயங்கரமா ஆரம்பிச்சிருவாரு. எப்படி ஆகும், நியூஸ் பேப்பர்லேயே தெரிய அளவுக்கு ஃபேமஸ் ஆயிடுவாரு. அதுக்கப்புறம் ஆர்மியே கூப்பிட்டு, நீங்க ஒரு ஆர்மிக்கு அம்மா போய் பிங் பாங் ஆடுங்க, எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணுங்கன்ற அளவுக்கு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அது இல்லாம அவர் வந்து பெரிய பெரிய ஆளுங்களோட பிங் பாங் ஆரம்பிச்சுவாரு. நிறைய சாம்பியன்ஸோட அந்த அளவுக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுவார். பிங் பாங் வந்து அவருக்கு இது எப்படி இருக்குன்னா, அவர் உள்ள போனாரு, ஜெயிச்சாரு, அவர் தான் ஃபேமஸா இருந்தாரு, அந்த மாதிரி இருக்கும். இது உள்ள போயும் ஹில் பி டாப் கிளாஸ். இதெல்லாம் முடிச்சுட்டு அவர் வந்து அந்த பொண்ணை மீட் பண்றாரு. திரும்ப அந்த ஹீரோயின் வராங்க, ஏதோ ஒரு இடத்துல வராங்க. வரும்போது அவருக்கு ஹீரோயின் ரொம்ப பிடிக்கும். மூவி 2 இடத்துல வந்து ஹீரோயினை மீட் பண்ணும்போதெல்லாம் அவங்களை யாராவது டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னு இவருக்கு அடிச்சுவாரு, சண்டை போட்டுருவாரு. அது மாதிரி மொமெண்ட்ஸ் அவ்வளோ பொசிசிவ் ஆவார் அந்த ஹீரோயின் மேல. ஆனா லவ் பண்ண மாட்டாங்க, இவருக்கு அவங்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஓகே, அந்த மாதிரி மொமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ ஒன் சைட் லவ் மாதிரி வச்சுக்கோங்க. இதுல என்ன ஆகும்னா, அவங்க வந்து கொஞ்ச நாள் அவங்க கூட இருப்பாங்க, வீட்லயே வந்து இருப்பாங்க. வீட்லயே வந்து இருக்கும்போது என்ன ஆகும்னா, ஒரு லிமிட்டுக்கு மேலே அவங்க வந்து செட் ஆகாது, எனக்கு வந்து உன்னை மேரேஜ்லாம் பண்ணிக்க முடியாது அப்படின்ற மைண்ட் செட் எனக்கு கிடையவே கிடையாது சொல்லுவாங்க. ஆனா அவர் வந்து பெரிய விஷயம் எடுத்துக்கவே மாட்டார். பிகாஸ் லைக் அவருக்கு வந்து கண்மூடித்தனமான லவ் இருக்கும், அம்மா மேலேயும் சரி, இந்த பொண்ணு மேலேயும் சரி. ஸோ அந்த பொண்ணு போயிடுவாங்க, கிளம்பி அவங்க லைஃப் பார்த்து அப்படி போயிடுவாங்க. ஆனா ஃபாரஸ்ட் வந்து அந்த பொண்ணுக்காக திரும்ப ஓட ஆரம்பிக்கிறாரு. ஓடுறாரு 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 ஓடிக்கிட்டே இருக்காரு. எந்த அளவுக்கு ஓடுறாருன்னா, நான் ஸ்டாப்பா சின்ன சின்ன பிரேக் மட்டும் எடுத்துட்டு ஓடிக்கிட்டே இருக்காரு. எங்கெங்கயோ ஓடுறாரு.
அதுவே ஒரு ஃபேமஸான விஷயம் ஆயிடுச்சு. எவ்வளவு ஃபேமஸ்னா நியூஸ் பேப்பர், இன்டர்நேஷனல் மீடியா எல்லாரும் வந்து இவர் ஏன் ஓடுறாருன்னு கேட்கறதுக்கு ஆயிடுவாங்க. நிறைய இடத்துல இவர் ஓடுறத பார்த்துட்டு நிறைய லாஸ் ஆன கம்பெனிஸ்லாம் வந்து எங்க பிராண்டை ப்ரமோட் பண்ணுங்க, இவ்வளவு காசு தரோம், நீங்க ஓடிக்கிட்டே ப்ரமோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்து அவர் ஃபேமஸ் ஆயிடுவார். இவர் ஓடுறத வந்து இந்த ஹீரோயின் எங்கேயோ இருந்து டெலிவிஷன்ல பாத்துருவாங்க. பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க கிளிப்பிங்ஸ், அவரோட சக்சஸ் எல்லாம் வந்து ஒரு போட்டோலாம் எடுத்து சும்மா வச்சிருப்பாங்க அவங்க. இதுக்கப்புறம் எப்படி வந்து அவங்க திரும்ப மீட் பண்றாங்க. அப்புறம் ஒரு தடவை வந்து அவங்க கால் பண்றாங்க, ஹீரோயின் கால் பண்ணிட்டு இது லெட்டர் போடுறாங்க. லெட்டர் போட்டுட்டு என்ன லெட்டர் போடுறாங்கன்னா, என்னை வந்து மீட் பண்ணுங்க அப்படின்னு லெட்டர் போடுறாங்க. ஹீரோ போறாரு, போயிட்டு அவங்கள மீட் பண்றாரு. அப்போ வந்து அவங்க வந்து ரொம்ப மோசமான ஒரு வைரஸ் அட்டாக் ஆயிருக்கு அவங்களுக்கு. ஸோ அவங்க ரொம்ப வருஷம் உயிரோடு இருக்க மாட்டாங்கன்றத டாக்டர் சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. சொன்னோன்னே ஹீரோவை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அப்போ அந்த ஹீரோயின் கேட்குறாங்க, என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியுமா கேட்குறாங்க. ஸோ ஃபாரஸ்ட் ரொம்ப ஹாப்பி, அவங்க லைஃப் வந்து எல்லாமே நடக்குது அப்படின்ற ஒரு ஹாப்பி வந்துடும். ஸோ உடனே அவர் வந்து கல்யாணம் பண்ணிப்பாரு. கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி தான் அவங்க சொல்ல மாதிரி அவங்க அம்மா இறந்துருவாங்க. அவங்க அம்மா இறந்த மொமெண்ட்ஸ்லாம் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த ஹீரோயின் கல்யாணம் பண்ணிப்பாரு. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க இறந்து போயிடுறாங்க. ஆப்வியஸ்லி கொஞ்சம் டைம் பீரியட் கழிச்சு அவங்க இறந்துடுறாங்க. இறந்ததுக்கு அப்புறம் இவர் வந்து அவங்க லைஃப்பை எப்படி கொண்டு போறாரு அப்படின்ற ஸ்டோரி தான். இதுல வந்து நார்மல் பர்சனா இருந்து எல்லாத்துலயுமே ஃபேமஸ் ஆயிட்டு அதாவது ஒரு பெரிய மில்லியனர் லெவலுக்கு ஆயிடுவாரு. ரொம்ப ஃபேமஸான பிசினஸ். அந்த இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், அவரோட ஃப்ரெண்டோட அந்த பிசினஸ் ஐடியா இருக்கு இல்லையா, அந்த பிசினஸ் ஐடியாவை ஃபாரஸ்ட் பண்ணுவார். ஆர்மில இருந்து வந்தோடனே ஃபர்ஸ்ட் அதான் பண்ணுவாரு. அதை ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கணும், அதான் ஃபர்ஸ்ட் பண்ணுவாரு. பெரிய லெவல் ஹிட் ஆயிடும். அங்கே என்ன ஆகும்னா, இவங்க வந்து அந்த மீன்லாம் அந்த ஷ்ரிம்ப்லாம் பிடிக்கும் போது எல்லா கப்பலும் அந்த ஸ்ட்ராங்ல அடிச்சுட்டு போயிடும். இவர் கப்பல் மட்டும் நல்லா இருக்கும். ஸோ அந்த பிசினஸ்ல இவர் மட்டும் தான் இருப்பாரு. இவருக்கு காம்படிஷனே இருக்காது. ஷ்ரிம்ப் பிசினஸ் எங்கேயோ போயிடும், பயங்கரமா க்ரோத் ஆயிடும். அதுல என்ன ஏர்ன் பண்றாரோ அதோட ஷேரை வந்து அப்படியே அந்த இறந்து போன ஃப்ரெண்டோட ஃபேமிலி கொடுக்குறாரு. அந்த மொமெண்ட்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கும். எல்லாருக்குமே கொடுப்பாரு, எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுவாரு, ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாரு, யாருக்கும் எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டாரு. ஆனா இப்படி ஒரு பர்சனுக்கும் இப்படி ஒரு லைஃப் இருக்கும், என்ன நடந்தாலும் நம்ம திரும்ப எழுந்து மேல வரலாம் அப்படின்னு சொல்ற ஒரு படம் இது. இதுல வந்து நான் ஒரு சில விஷயம் சொல்லல. ஏன் சொல்லனா, அது நீங்க மூவி பார்க்கும்போது அந்த ஷாக்கிங்கான விஷயம் தான் உங்களுக்கு பயங்கரமா இருக்கும். அப்ப பாருங்க, அது நீங்க அப்ப பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த படம் வந்து நீங்க கண்டிப்பா பார்க்கணும், ஃபாரஸ்ட் கம்ப். இது வந்து நான் ரேண்டமான சஜஷன்ல பார்த்தேன். ஆனா நான் பார்த்ததுலேயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபீல் குட் ஃபிலிம்ஸ் இது வந்து கண்டிப்பா பார்க்கணும். நீங்களும் பாருங்க, பார்த்துட்டு உங்க ரிவ்யூ என்னன்னு சொல்லுங்க. நீங்க எல்லாருமே இந்த படத்துல ஒரு சில சீன்ல கனெக்ட் ஆவீங்க. நீங்க கனெக்ட் ஆகணும், ஏன்னா எல்லா ஹியூமன் பீயிங்ஸும் கனெக்ட் ஆவாங்க. ஸோ பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தேங்க்யூ.